नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्यपदाय निधाय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामदारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुद सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घाय देगिरं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. Hare Krishna. பாகவத பிரார்த்தனை யாராவது படிங்க மாதாஜி. நான் ஹரே படிக்கட்டுமா? படிங்க மாதாஜி. மாதாஜி இந்த பிரார்த்தனை படிங்க மாதாஜி, நான் மொழிபெயர்ப்பு பண்ண படிக்கிறேன். हरे कृष्ण மகேஷ் सर्वशास्त्राप्ति पीयूषा सर्ववेदैः सद्बला सर्वसिद्धान्त रत्नाट्य सर्वलोकैः त्रिप्रदा सर्वभागवत प्राण श्रीमद् भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाडाय प्रेम वर्षाक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तु मे मत्येकबन्तो मत्सङ्किन् मत्कुरो मन्महातन मत्निस्तारः मत्भाग्य मदानन्द नमोऽस्तु ते असाधु साधु तदायिन् अधिनोचतागर् हाना मुञ्चकासिन् मां प्रेम्णा हृत्कण्ठयोस्पुरा. हरे कृष्ण माताजी. Thank you माताजी. மொழிபெயர்ப்பு படிக்கிறேன் மாதாஜி. ஓ, எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கலைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுடைய தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி எல்லாருக்கும். இன்னைக்கு 4வது ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதம் அத்தியாயம் 3 ஸ்லோகம் 17. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ 12 மாதாஜி. ஓகே 16. ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. श्लोकं 16. श्री भगवान् उवाच द्वयोदितं शोपणं येव शोपणे अनाहूदाभियन्ति बन्धुषु देयदीहनुत्पादित दोषदृष्टयो बलिचानात्मय मतेन मन्युना. भगवान बदल को माताजी
பணிவான மனைவியே, கீதா அழைப்பில்லாமல் மாதாஜி நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. உங்களோட டவர் சரியில்லை, விட்டு விட்டு கேக்குது. சாரி மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மேன்மை மிகு பகவான் பதில் கூறினார், எனது அன்பிற்குரிய அழகான மனைவியே, அழைப்பில்லாமல் ஒருவன் தன்னுடைய நண்பனின் இல்லத்திற்கு போகலாம் என்று நீ கூறியது முற்றிலும் உண்மையே. அதுவும் அவன் உடலின் அடையாளம் காரணமாக தனது விருந்தினரிடம் குற்றம் கண்டு அதன் மூலம் அவனிடம் சினம் கொள்ளாதவனாக இருக்கும் பொழுது மட்டுமே. பொருளுரை சதி தன்னுடைய தந்தையின் இல்லத்திற்கு சென்றால் உடலின் அடையாளத்தினால் ஆணவம் கொண்டிருக்கும் தச்சன் தவறேதும் இழைக்காத ஒன்றும் அறியாத அவளை கண்டால் இரக்கம் சிறிதுமற்ற ஆத்திரம் கொள்வார் என்று சிவபெருமானால் முன்னரே உணர்ந்து கொள்ள முடிந்தது. தச்சன் தனது செல்வ செருக்கினால் ஆணவமுற்று இருப்பதனால் அவன் ஆத்திரமுற்றால் அதனை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சிவபெருமான் எச்சரித்தார். ஆகையினால் அவர் அங்கே போகாமல் இருப்பதே நல்லது. இவ்வுண்மையை நேரடியாக அனுபவித்தவர் சிவபெருமான். தவறேதும் இழைக்காதவராக இருந்தும் தச்சன் பலர் முன்னிலையில் அவரை கடுமையான வார்த்தையினால் சபித்ததை அவரால் மறந்துவிட முடியுமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இங்க நாம சில பேர் அழைக்காமலேயே விருந்துக்கு நம்ம போவதுண்டு. ஏன்னா அவங்க ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் எதுக்குங்க பத்திரிக்கை, நாங்களே வந்துட மாட்டோமா, எங்க வீட்டு விருந்து இதெல்லாம், எங்க வீட்டு விசேஷம் அப்படின்னு சொல்லி நாம அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி அழைக்காமையே சில சமயம் நாம போறது உண்டு. ஆனா இங்க வேறு விஷயம். ஈவன் தந்தையாக இருந்தாலும், பார்வதி தேவிக்கு தந்தையாக இருந்தாலும், அங்க தக்ஷன் ஆணவத்தினால மதிமயங்கி இருக்கான். ஏன்னா செல்வ செருக்கால அவன் பெரிய ஒரு அரசனாகவும் இருக்கிறான், பிரஜாபதியாகவும் இருக்கிறான், பிரம்மாவின் புத்திரனாகவும் இருக்கிறான். இந்த அகங்காரம் அவனுக்குள்ள என்ன ஆகுது, தலை தூக்கி இருக்கு. அப்ப சிவபெருமானிடம் பகைமை கொண்டு அவர் எளியவர், அவர் எப்பவும் பித்தனை போல நடந்துக்கிறார், எனக்கு மரியாதை தரவில்லை. ஏன்னா நம்ம படிக்கிறோம், திருநாத் அபிஷுனேசேன தரோர் அபி ஜகிஷ்ணா அமானீனாமானது என கீர்த்தனீய சதாகரி. பிறருக்கு பக்தர்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பிறருக்கு மரியாதை கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். பிறரிடம் மரியாதையை எதிர்பார்க்க கூடாது. புல்லை போன்று பணிவாகவும் மரத்தை போன்று பொறுமையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சிஷ்டாஷ்டகத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லியிருக்கார். இது எந்த காலத்துக்கும் உரியது. ஏன்னா பக்தர்களுக்கு மட்டுமே இந்த குவாலிட்டி வரும். இந்த ஜட உலகில எல்லாருமே மரியாதையை எதிர்பார்க்கிறோம். சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும், பிரைம் மினிஸ்டர் அதற்கு மேல உள்ளவங்க வரைக்கும் மரியாதை எதிர்பார்க்கிறோம். சிலர் மரியாதை கொடுக்க தவறினா உடனே நம்மளுக்கு கோபம் வரும், அவங்க மேல பகைமை வரும், ஆத்திரம் வரும், நம்ம கண்டபடி திட்டி தீப்போம். ஆனா பக்தியில் அப்படி கிடையாது. நீ என்ன வேணா திட்டு, நான் இருமையற்றவன், எனக்கு நீ என்னை புகழ்வதால எனக்கு மகிழ்ச்சியோ, இகழ்வதால எனக்கு துன்பமோ கிடையாது அப்படிங்கிறதா பக்தனுடைய பொசிஷன். ஏன்னா இருமைகள் அற்றவனாக அவன் நடந்து கொள்வான். எல்லாத்துலயும் ஒரு நியூட்ரல் ஸ்டேஜ் இருக்கும், சமநிலை இருக்கும் பக்தனுக்கு. ஆனா பௌதிகத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி தன்னை புகழ்ந்தால் ஓஹோன்னு மகிழ்வான். அதே தன்னை இகழ்ந்தால் அவன் என்ன பண்ணுவான், அவனை தூற்றுவதற்காக இன்னும் பல சொற்களை அவன் உதிர்த்துவான். இப்படித்தான் இன்னைக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. அதே போல ஒரு மனைவியை கணவன் பாராட்ட வேண்டும் என விரும்புவா, கணவனை மனைவி பாராட்ட வேண்டும் என விரும்புவா. ஆசிரியர்கள் குழந்தைகளை பாராட்டுவாங்க. அதே போல ஆசிரியர்களை குழந்தைகள் நல்லா சொல்லி தர்றாங்க, பாராட்டுதலை விரும்புவாங்க. இப்படி ஒவ்வொரு ஃபீல்டுலயும் என்ன புகழ்ச்சிக்கான இது இருக்கும். ஆனா இங்க பௌதிகத்துலதான் அப்படியோ தவிர ஆன்மீகத்துல அப்படி கிடையாது. நமது கடமை என்ன, எப்பொழுதும் பக்தி செய்து கொண்டிருப்பது. நாம் புகழ்ச்சிக்கோ இகழ்ச்சிக்கோ நாம தலை வணங்க கூடாது. இதுதான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க என்ன பண்றான், சிவபெருமான் அப்படிதான் நடந்துக்கிறார். தன்னை இகழ்வதால அவருக்கு ஆத்திரம் வரல, ஆனா அங்க இருக்கிற நிலைமையை பார்த்து அவர் வருந்துறார். அடுத்தது ஸ்லோகம் 17. வித்யா தபோ வித்த வளர்வய குலைக சதாம் குணை ஷட்பி அஸ்த மேதரைக ஸ்மிருதௌ ஹதாயாம் பிரதமான துர்சுக தப்தான பஷ்யந்தி ஹீதாம பூய ஷவம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. நான் பண்றேங்களா? படிக்கட்டுமா? படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. கல்வி, செல்வம், அழகு, இளமை மற்றும் குடிப்பிறப்பு என்னும் 6 குணங்களும் உயர்ந்தோர்க்குரிய குணமாக இருந்த போதிலும் அவற்றை பெற்றுவிட்டோம் என்றும் கர்வத்தினால் ஒருவர்
கருத்து குருடர் ஆகிறார். அதனால் அவர் தனது நற்குணங்களை இழக்கிறார். மேலும் மிகச்சிறந்த மகாத்மாக்களின் பெருமைகளை கூட அவர்களால் பாராட்ட முடிவதில்லை. பொருளுரை: கல்வி, செல்வம், தவம் மற்றும் நற்குடி பிறப்பு இவை அனைத்தும் தட்சன் பெற்றிருந்தும் ஏன் தேவையின்றி பிறரிடம் ஆத்திரமுற்றார் என்று கேட்கலாம். உயர்கல்வி, நற்குடி பிறப்பு, அழகு, போதுமான செல்வம் போன்றவையெல்லாம் தவறான மனிதனை சேர்ந்தால் அவனை ஆணவக்காரனாக மாற்றுவதோடு மோசமான விளைவுகளையும் அவ உண்டு பண்ணும். பால் நல்லதுதான், ஆயினும் அதனை பாம்பு தீண்டியது என்றால் அதுவும் விஷமாகிவிடும். அதுபோல பௌதீக சொத்துக்களான கல்வி, செல்வம், அழகு மற்றும் நற்குலம் போன்றவை எல்லாம் சந்தேகமில்லாமல் மிகவும் நல்லவைதான். ஆனால் அவை கெடுநோக்கான மனிதர்களை சேரும்போது அவை எதிர் விளைவுகளை உண்டாக்கும். சாணக்கிய பண்டிதர் மற்றொரு உதாரணம் கூறியிருக்கிறார். அதாவது நாகப்பாம்பின் தலையில் நாகரத்தினம் இருந்தால் அது அஞ்சத்தக்கதுதான். ஏனென்றால் அது பாம்புதானே. நாகப்பாம்பு தவழைக்காத பிற உயிர்களிடம் கூட பொறாமை கொள்கிறது. அதன் இயல்பு அப்படிப்பட்டது. நாகப்பாம்பு ஒன்றை கடித்தது என்றால் அது உயிர் பொருள் குற்றம் செய்திருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. பாம்பின் இயற்கை குணமே ஒன்றுமறியாத பிறவற்றை கழிப்பதுதான். அதுபோல இதோட தட்சன் பழைய பௌதீக சுடிதாரா புது சொத்துக்கள் சுடிதாரா? ஆனா ரொம்ப மியூட் போடுங்க. பாம்பின் இயற்கை குணமே ஒன்றுமறியாத பிறவற்றை கடிப்பதுதான். அதுபோல் தட்சன் பௌதீக சொத்துக்கள் அனைத்தும் பெற்றவராயிருந்தும் அவரது கர்வத்தினாலும் பொறாமையினாலும் அவை எல்லாமே பாழாயின. ஆகையினால் ஆன்மீக உணர்வு அல்லது கிருஷ்ண உணர்வில் முன்னேறுபவர்களுக்கு இத்தகைய உலக சொத்துக்கள் சில வேளைகளில் பாதகத்தை உண்டு பண்ணுகின்றன. குந்தி தேவி கிருஷ்ணரை தொடும் பொழுது அவர் அகிஞான கோசர பௌதிக செல்வங்கள் இல்லாதவர்களினால் எளிதில் அணுகப்படுவார் என்று அழைக்கிறார். பௌதிக வெறுமை நிலை கூட கிருஷ்ண உணர்வில் முன்னேறுபவர்களுக்கு சாதகமானதுதான். ஒருவர் முழுமுழுது கடவுளான நிலையான உறவினை அறிந்தவராய் இருந்து தனது சொத்துக்களான உயர்கல்வி, அழகு, உயர்குல சிறப்பு போன்றவற்றையெல்லாம் பகவான் தொன்றுக்கு பயன்படுத்துகிறார் என்றால் அச்சொத்துக்கள் எல்லாம் பெருமை பெறுகின்றன. இதே வேறு விதமான கிருஷ்ணர் உணர்வில்லாத ஒருவருக்கு இந்த உடைமைகள் இருந்ததென்றால் அவை வெறும் சுழியே. ஆனால் அச்சுழியை பரம்பொருள் என்ற ஒன்றின் பக்கத்தில் இருக்கும் பொழுது அதன் மதிப்பு 10ஆக உயர்கிறது. பரம்பொருள் என்ற ஒன்றின் பக்கத்தில் இல்லாதவரை சுழி ஒரு வெற்றி இலக்கமே. ஒன்று என்ற எண்ணில் இல்லாது 100 சுழிகளை வரிசையாக அடுக்கினாலும் அவற்றின் மதிப்பு வெறும் சுழியே. பௌதிக சொத்துக்களை கிருஷ்ண உணர்வுக்கு பயன்படுத்தாதவரை அது வைத்திருப்பவருக்கு அவை பேரு அழிவும் இழிநிலையும் உண்டு பண்ணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க கல்வி, தவம், செல்வம், அழகு, இளமை என்னும் 6 குணங்களும் உயர்ந்தோருக்குரியவனவாக இருந்த போதிலும் அவற்றை பெற்ற கர்வத்தினால் ஒருவர் கருத்து குருடர் ஆகிறார். கருத்து குருடர் அப்படின்னா என்ன? அவங்க சப்டில்லானா சூட்சுமமாக அவங்க குருடர்களா இருக்கிறாங்க. இந்த பௌதிக கண்கள் கொண்டு பார்க்கும்போது அவர் உயர்ந்தவர் போல தோற்றம் அளித்தாலும் உண்மை நிலை என்னன்னா அவங்க மிகவும் தாழ்ந்தவர்கள். ஏன்னா தன்னை பற்றிய அறிவு இல்லாதவர்கள். தான் யார், உடலா ஆத்மாவா அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா பெரிய பெரிய கார்ல வருவாங்க, நிறைய படிச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க, 4 டிகிரி இருக்கும் பின்னாடி. ஆனா நீ யார் அப்படின்னு கேட்டா, ஆன்மீகமா கேட்டா நீ யார் அப்படின்னு கேட்டா பெயரை சொல்லுவாங்க, அட்ரஸ் சொல்லுவாங்க, டாக்டர்னு சொல்லுவாங்க, இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஆனால் தான் ஒரு ஆத்மா என்பதை அறியாத மூடர்களாக, கருத்து குருடர்களாக அவங்க இருப்பாங்க. அப்போ இந்த குந்தி தேவி பிரார்த்தனைகள்ல வரும் பாருங்க, ஒரு அழகான ஒரு சென்டென்ஸ், ஜென்ம ஸ்ருத ஸ்ரீபி அப்படின்னு. அதாவது யார ஒருவனுக்கு பௌதிகமான கல்வி அதிகமாக இருக்கிறதோ, இல்ல செல்வம் அதிகமா இருக்கிறதோ, இல்ல நற்குடி பிறப்பு, ஜென்ம ஸ்ரீ அப்படின்னா லக்ஷ்மி, யாருக்கு அதிகமா பணம் இருக்கோ, யாருக்கு அதிகமான பௌதிக கல்வி இருக்கோ, அல்லது செல்வம் இருக்கின்றதோ, அல்லது நற்குடி பிறப்பு இருக்கிறதோ, நான் உயர்ந்த குலத்துல பிறந்தவன், நான் பிராமணன், இல்ல நான் செல்வந்தர் குடும்பத்துல ராஜ பரம்பரையில பிறந்திருக்கிறவன் அப்படின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு பொய் அகங்காரத்தினால என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆத்ம தத்துவத்தை பற்றி அறிந்தில்லாதவராக மூடர்களாக இருந்தாலும் ரொம்ப பெரிய கிரேட்டா நடத்துக்குவாங்க.
சொசைட்டில வந்து சமுதாயத்துல மிக உயர்ந்த மனிதர்களா தன்னை அடையாளப்படுத்திக்குவாங்க. அப்ப இங்க பாருங்க, அழகு இருக்கிறவங்க பாருங்க சீக்கிரம் ஆன்மீகத்துக்கு வர மாட்டாங்க. அவங்க நடிகைகள், நடிகர்கள் அந்த மாதிரி போயிருவாங்க. செல்வம் இருக்கிறவங்க பாருங்க அது பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க. அதை இன்னும் பெருக்குவதற்காகவும், அதை வந்து காப்பாற்றுவதற்காகவும், அதனால அவங்களுக்கு இருக்கிற கர்வத்தினால அந்த செல்வத்தை வந்து எவ்வாறு பயன்படுத்துவது, சிற்றின்பத்திற்காக, இந்திரிய சுகத்துக்காக பயன்படுத்துவது, அதுலயே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்துக்கு டைமே ஒதுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய வீடு கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு சரியா இருக்கும். இல்லைன்னா நிறைய பொருள் வாங்குறதுக்கு, ஷாப்பிங் போறதுக்கு சரியா இருக்கும். இல்ல அந்த செல்வத்தை அதிகம் பண்றதுக்காக அவங்க கழுதை போல நாக்க தொங்க விட்டுட்டு உழைத்து கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு நேரமே இருக்காது. கேட்டா எங்களுக்கு நேரம் இல்லைங்கம்பாங்க. சோ செல்வத்தின் பின்னால் அலையவர்களுக்கு பௌதிக கல்வி, மாயா அபகர்த ஞானம் ஆசூரம் பாவம் ஆசிரிதம், மாயையால் மூடப்பட்ட அந்த அறிவுடையவர்கள் சயின்டிஸ்டா இருந்தாலும் கூட பகவானை மறுப்பு கொள்கையில தான் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களால பகவானை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பகவானை புரிஞ்சுக்கணும்னா அடக்கம் வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு அடக்கம் எல்லாம் கிடையாது. நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் நிறைய கண்டுபிடிக்கிறேன், நான் எதுக்காக கடவுளை நம்பிட்டு அங்க போய் பணிஞ்சு அவரை கீழே விழுந்து கும்பிட்டுட்டு இருக்கணும்? அதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது, நோ டைம். சோ சயின்டிஸ்ட் அந்த மாதிரி. சோ கல்வி அறிவுள்ளவர்கள், அழகுள்ளவர்கள், இல்ல செல்வம் உள்ளவர்கள், இன்னொன்னு உயர்ந்த குடி பிறப்பு, பிறப்பிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு அகங்காரம். நான் வந்து ராஜ பரம்பரை, ராஜ்பாட் பரம்பரை, நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி இருந்தோம், அந்த கதைத்தான் பேசுவாங்களோ இல்ல. உண்மை நிலவரம் என்ன ஆன்மீகத்துல, நாம் எங்கு எதற்காக இந்த ஜட உலகுக்கு வந்திருக்கிறோம், ஜட உலகம்னா என்ன, அது எத்தனை இருக்கு, ஆன்மீக உலகம்னா என்ன, அது எப்படி இருக்கும், இதையெல்லாம் யார் கட்டி ஆள்கிறார்கள்? சயின்டிஸ்ட் சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு வெடிப்புல இந்த உலகமானது வெடிச்சு சிதறி அது தானாக தோன்றியது இந்த பூமி, அப்புறம் உயிரினங்கள் எல்லாம் தானாக தோன்றியது. இதெல்லாம் வந்து முட்டாள்களோட விளக்கம். ஏன்னா நாம ஒரு பெரியவங்க வந்து ஒரு பொம்மை குழந்தைக்கு வாங்கி கொடுத்தா, அந்த பொம்மை ட்ரெயின் வந்து ஒரு கீ கொடுத்தா ஓடுது. அந்த குழந்தை நினைச்சுக்கோ, ஆஹா இது தானா ஓடுது அப்படின்னு. ஆனா நமக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி எவ்வளவு படைப்பாளிகள் இருக்கிறாங்க, என்ஜினியர் இருக்காங்க, அதை வந்து மேனுஃபேக்சர் பண்றவங்க இருக்காங்க அப்படின்னு. அது போல இந்த உலகம் தானாக இயங்கவில்லை, பகவானோட கட்டுப்பாட்டுல பகவானோட கட்டுப்பாட்டுக்கு ஆணைக்கு இணங்கி தேவர்களால இது படைத்து காத்து அழிக்கப்படுகின்றது. பகவான் தானா செய்ய வேண்டிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ராஜா வந்து ஒவ்வொரு வேலையும் தானா செய்ய மாட்டார். அவருக்கு கீழே ஒரு அமைச்சர் இருப்பாரு, அவருக்கு கீழே ஒரு உப அமைச்சர் இருப்பாரு, அவங்களுக்கு கீழே ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே கிளர்க் இருப்பாங்க, அப்புறம் வாட்ச்மேன். அது மாதிரி ஒவ்வொரு லெவல்ல இருந்து எப்படி நாமெல்லாம் இந்த சமுதாயத்தை நாம கொண்டு போறோமோ, அது போல பகவானுடைய இந்த ராஜ்யமானது, ஜட உலகமானது அவருக்கு கீழே அவருடைய தத்து குண குண அம்சமாக பிரம்மா விஷ்ணு சிவன் படைத்தல் காத்தல் அழித்தல், அதுக்கு கீழே 33 கோடி தேவர்கள், அவங்களோட ஆளுகைக்கு கீழே தான் நாமெல்லாம் இருக்கிறோம். சோ நாமெல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள். நம்மளோட ஜடக்கண்ல பார்த்தா எதுவுமே தெரியாது. இப்படித்தான் இந்த அழகு, கல்வி, செல்வம், உயர்ந்த குடிப்பிறப்பு, ஜென்ம ஸ்ருத ஸ்ரீபி அப்படின்னு சொல்லிட்டு இதை அமைந்தவர்கள் சீக்கிரம் ஆன்மீகத்துக்குள்ள வரமாட்டாங்க. ஆர்த்தோ அர்த்தாத்தி ஜிக்ஞாசு ஞானீச்ச பரந்தவ, இந்த 4 பேரும் சீக்கிரம் வருவாங்க. ஏன்னா பொருளை வேண்டுபவர்கள் கடவுளை நோக்கி வர்றாங்க, அது போல ஞானம் வேண்டுபவர்கள் கடவுளை நோக்கி வர்றாங்க, மிகவும் துயருற்றவர்கள் கடவுளை நோக்கி வர்றாங்க. ஆர்த்தோ அர்த்தாச்சி ஜிக்ஞாசு ஞானி, ஞானத்தை வேண்டுபவர்கள் அவங்களும் பகவானை நோக்கி வர்றாங்க. இந்த 4 பேரும் சீக்கிரமா உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. இந்த ஜென்மத்துல இல்லைனாலும் பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வம் இதி மகாத்மா சூதுர்லப. பல ஜென்மங்களுக்கு பின்னர் வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு புரிஞ்சு அவங்க உயர்ந்த வழிபாடான விஷ்ணு வழிபாட்டுல வந்து அப்புறம் பகவானோட பக்தி தொண்டுல ஈடுபட்டு பகவானோட லோகத்துக்கு திரும்பி போறாங்க. அப்ப இங்க வந்து இந்த அழகு, செல்வம், புகழ் இதெல்லாம் இருக்கிறதுனால அகங்காரம், ஆணவத்தோடு நடந்துக்கிறான் தக்ஷன். அப்ப பாம்பு இருக்கு, பாம்பு கிட்ட என்ன இருக்கும்னா அந்த ரத்தினம், அதனோட தலையில ரத்தினம் இருக்கும். இது மோட்டு போட்டு
அப்போ பாம்போட தலையில வந்து ரத்தினம் இருக்கும். ஆனா அதை போய் எடுக்க முடியுமா யாராவது? ஏன்னா பாம்பு கொத்திடும். என்னதான் பாம்பு கிட்ட அழகான அபூர்வமான மிக உயர்ந்த ரத்தினம் இருந்தாலும் அது என்ன பண்ணும்? அதனுடைய புத்தி அது வந்து கொத்தசா செய்யும். அது போல உயர்ந்த குடியில பிறந்திருந்தாலும் அந்த பொய் அகங்காரத்தினால அழகு இருக்கிறவங்க, செல்வம் இருக்கிறவங்க, உயர்குடி பிறப்பு இருக்கிறவங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க கிட்ட நல்லா நடந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த வசதிகள்னால, அழகால, கர்வம் கொண்டவர்கள் அப்படி நடந்துக்கிறாங்க. அப்படித்தான் இங்கே இவர் நடந்துக்கிறார். அப்ப பாம்பின் இயற்கை குணமே ஒன்றுமறியாத பிறவற்றை கடிப்பதுதான். அது போல பௌதீக சத்துக்கள்னால பொய் அகங்காரம் கொண்ட தக்ஷன் இங்க வந்து கர்வத்தினாலையும் பொறாமையினாலும் அவற்றை எல்லாம் பால் அடிக்கிறான். ஏன்னா அவங்ககிட்ட இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு பாம்புக்கு என்னதான் நல்லது இருந்தாலும் பாம்புக்கு பால் வார்த்தா என்னவா வரும்? அது திரும்பி விஷமாதான் அது கக்கும். அப்ப என்னதான் நல்ல பொருட்களை பகவான் கொடுத்தாலும் அவங்க கிட்ட பொய் அகங்காரம் குடிகொண்டு இருக்கும் போது அதனால அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப இத்தகைய உலக சொத்துக்கள் சில வேளைகளில் பாதகத்தையே உண்டு பண்ணுகின்றன. நல்லவங்க கிட்ட இருந்தா அந்த சொத்து என்ன ஆகும்னா தர்மத்திற்கு பயன்படும். இப்போ சட்கோஸ்வாமிகள்ல ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இவங்க கிட்ட வந்து அந்த காலத்திலேயே ஒரு கப்பல் அளவு தங்க நாணயங்கள் இருந்துதான். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பரிசுகள் கொடுத்த அந்த முஸ்லிம் மன்னர். ஏன்னா அவங்க ரொம்ப பிராமணர்கள், மிக உயர்ந்த குடிப்பிறையில பிறந்தாலும் அவங்க 20 லாங்குவேஜ் அன்னைக்கே கத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட அறிவை வைத்து அவன் வந்து அரசாட்சி பண்ணிட்டு இருந்தான். அப்ப அவங்களுக்கு அவ்வளவு சம்பளம் கொடுத்து வச்சிருந்தான். ஆனா அவங்க வந்து அதை அவங்களே வச்சுக்கல. ஏன்னா அதெல்லாம் தற்காலிகமானது அவங்களுக்கு தெரியும். அதை என்ன பண்ணினாங்கன்னா 50% எடுத்து பகவானோட தொண்டில ஈடுபடுத்தினாங்க. 25% தங்களுக்கென வைத்துக்கொண்டு 25% தங்கள் உறவினர்களுக்காக கொடுத்தாங்க. இப்ப குந்தி தேவி கூட இங்க பிரார்த்தனை பண்றாங்க, அகிஞ்சன கோச்சர. அகிஞ்சன அப்படின்னா என்னன்னா ஏதும் இல்லாதவன். பகவான்கிட்ட நாம எப்படி நிக்கணும்னா நான் ஏதுமற்றவன். நம்மளுக்கு ஏதாவது இருக்கா சொல்லுங்க? மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம். பகவான் தான் நம்மளுக்கு மறதியும் புத்தியும் தர்றார். நான் தான் தர்றேன்னு சொல்றார். ஏன்னா பகவான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரமாத்மாவாக இருந்து அவர்களுக்கு வேண்டிய அறிவை அவரே தருகின்றார், மறதியும் அவரே தருகிறார். அப்ப இந்த உடலுக்குள்ள இருந்து நம்மளுக்கு புத்தி, இப்ப நாமெல்லாம் சாப்பிடுறோம், கையை தூக்கணும், காலை தூக்கணும் அப்படின்னா என்ன? பகவானுடைய அனுமதி வேணும். உபத்ரஷ்டா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வர. பகவானோட அனுமதி இல்லாம ஒரு சின்ன செயலும் நடைபெறாது. நாம வேணா குற்றம் சாட்டலாம், இது அவங்கனாலதான் எனக்கு இப்படி நடந்தது, இவங்கனாலதான் எனக்கு செல்வம் போச்சு, இவங்கனாலதான் எனக்கு அவமானம் வந்தது, இவங்க என்னை திட்டினாங்க, இப்படி நாம எத்தனையோ சொல்லலாம், பிறரை நாம பழி சொல்லலாம். ஆனா இதுக்கு பகவானோட அனுமதி இருந்தால்தான் அவர்கள் அதை செய்ய முடியும். அதனால நாம அந்த வெட்டி பேச்செல்லாம் பேசாம நாம என்ன பண்ணணும்? நமக்கு நடந்தது எல்லாம் நம்மளோட கர்ம வினை, தீதும் நன்றும் பிறன் தர வாரா அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணணும்? பகவான் மேல உறுதியான பக்தி தொண்டுடன் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நம்மள இங்க வந்து வியவசா ஆத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தன பகுஷாக நந்தனா புத்தையோ அவ்யஷாயனாம் அப்படின்னு பல கிளைகளை கொண்ட புத்தி இருந்தா பகவானுடைய பாதத்தை நாம பிடிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம புத்தி வந்து அங்கங்க குரங்கு மாதிரி பல கிளைகள்ல தாவிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணோம்? அவங்க மேல குற்றம் சொல்றது, இவங்க மேல குற்றம் சொல்றது, அதை பத்தி பேசுறது, இதை பத்தி பேசுறது, கடைசியில எங்க போகணும் அப்படிங்கறத விட்டுருவோம். மறுபடியும் என்ன பண்ணுவோம்? பழைய ரூட்டுக்கே வந்துருவோம். சோ பக்தியில இருக்கிறவங்க தயவு செஞ்சு எப்பொழுதும் வியவச ஆத்மிகா புத்தி அப்படின்னு ஒரே ஒரு இலக்கை மட்டும் கொண்டு எப்பொழுதும் பக்தி செய்வதிலும் பகவானை பற்றி பாடுவதிலும் துதிப்பதிலும் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், இந்த மூணுலையும் முக்கியமா இந்த கலியுகத்துல கேட்பது, பகவானை பற்றி பாடுவது, பகவானின் லீலைகளை நினைத்து பார்ப்பது, ஸ்மரணம், இதுல ஈடுபட்டு இருக்கணும். அதாவது அகிஞ்சன கோச்சன அப்படின்னா அகிஞ்சனா, நான் வந்து அகிஞ்சனா ஏதுமற்றவன் அப்படிங்கிற உணர்வு எப்பவுமே இருக்கணும். என்னை சுற்றி வந்து பல சொத்துக்கள் இருக்கலாம், பல உறவுகள் இருக்கலாம், நம்மளுக்கு என்ன வேணா பகவான் கொடுத்திருப்பாரு. ஆனா அதெல்லாம் நம்மளோடது கிடையாது. தற்காலிகமாக நாம் அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டவை, நிரந்தரமா கிடையாது.
அதை நிரந்தரமா எடுத்துக்கிட்டு நாம ஆணவத்தோட இருந்தோம் அப்படின்னா அவ்வளவுதான். நம்ம முதலே வீழ்ந்த ஆத்மாக்கள் மறுபடியும் குப்பர் அடிச்சு விழுந்துட்டே இருப்போம். ஏதுமற்றவன் அப்படின்னா இது எனக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் பகவானுடையது. அப்ப எனக்கு எதுவுமே கிடையாது, புகழும் கிடையாது, இகழ்ச்சியும் கிடையாது. சிவபெருமான் அந்த நிலையில தான் இருந்தார். அதனாலதான் அவர் ஆடம்பரமா இருக்கல, ஏதுமற்றவராக அவர் தனக்கென மாளிகை கூட இல்லாதவராக பார்வதி தேவியை கூட அவர் ராவணனுக்கு கொடுக்கிறாருன்னா பாத்துக்கோங்களேன். என்னுடைய மனைவி அப்படிங்கிற நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் அமாகாரம் அவர்கிட்ட கிடையாது. அகம் அமைதி அந்த எண்ணமே அவருக்கு கிடையாது. அதுதான் அகிஞ்சன கோச்சர. இது ரொம்ப முக்கியமான சொல். அகிஞ்சனா அப்படின்னா ஏதுமற்றவன், எல்லாம் பகவானுடையது. வைசாவாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத்தேனே தக்தேன புஞ்சீதா மாக்கிருத கஷ்யஸ்வித்தனம். இப்போ ஒருவர் முழுமுதற் கடவுளான நிலையான உறவினை அறிந்தவராய் இருந்து தனது சொத்துக்கான உயர்கல்வி, அழகு, உயர்குல சிறப்பு ஆகிய போன்றவற்றை எல்லாம் பகவானின் தொண்டிற்கு பயன்படுத்தினார் என்றால் அச்சொத்துக்கள் எல்லாம் பெருமை பெறுகின்றன. சொத்து நம்ம கிட்ட இருந்தாலும் அது பகவானுக்கு உபயோகப்படுத்தவில்லை என்றால் அது எதுக்கு சமம்? அது ஒரு மலத்துக்கு சமம். சொத்துக்களை எல்லாம் நாம் பகவானின் சேவைக்காக பயன்படுத்தும் போது அது சிறப்பு பெறுகின்றது. ஆனா அது எனக்காக நான் பயன்படுத்துகிறேன், பகவானுக்கு அல்லாமல் எனக்காக பயன்படுத்துறேன் அப்படின்னா அதனால பாவ விளைவுகள் தான் வரும். அதான் கிருஷ்ண உணர்வில்லாத ஒருவனுக்கு இந்த உடைமைகள் இருந்ததென்றால் அது வெறும் சுழியே. ஆனால் அச்சுழியே பரம்பொருள் என்ற ஒன்றின் பக்கத்தில் இருக்கும் பொழுது அதன் மதிப்பு 10ஆக உயர்கிறது. அப்போ ஒரு 0.0000 நீங்க எவ்வளவு வேணா போட்டுக்கோங்க, அதுக்கு என்ன மதிப்பு இருக்கா? 0க்கு மதிப்பு இருக்கா? கிடையாது. ஆனா இதுக்கையே பக்கத்துல 1 2 அப்படின்னு ஏதாவது நம்பர் போடும்போது என்ன ஆகுது? அதற்கு மதிப்பு வருது. 1 0 அப்படின்னு போட்டா 10, 2 0 இருந்து அதுக்கு முன்னாடி 1 போட்டா 100, 3 0 இருந்து அதுக்கு 1 போட்டா 1000 அப்படி. ஆனா நீங்க எவ்வளவு 0 இருக்கட்டும், எங்கிட்ட கல்வி இருக்குது, செல்வம் இருக்கு, அழகு இருக்கு, உயர்குடி பிறப்பு இருக்கு, என்ன வேணா நீங்க சொல்லிக்கலாம். ஆனா அங்க கடவுள் பக்தி இல்லை என்றால் அதற்கு மதிப்பில்லை. ஆனா இதுவே கடவுள் பக்தியுடன் ஒருவன் அந்த அழகையும் செல்வத்தையும் உயர்குடி பிறப்பையும் பகவானின் சேவையில் ஈடுபடுத்தும் போது அது மிகுந்த மதிப்புடையதாகின்றது. இப்போ ஒன்று எண்ணில்லாத 100 சுழிகள் வரிசையாக அடிக்கினாலும் அவற்றின் மதிப்பு வெறும் சுழியே, அதாவது 0. இப்ப பௌதிக சொத்துக்களை கிருஷ்ண உணர்வில் பயன்படுத்தாதவரை அவன் வைத்திருப்பவனுக்கு அவை பேரழிவையும் இழிவையும் உண்டு பண்ணும். அப்ப சொத்து இருந்தாலும் பகவானோட சேவையில் ஈடுபடுத்தாம அவன் தனக்காக எல்லாத்தையும் பயன்படுத்துறான்னா கண்டிப்பா அது அவனுக்கு ஆபத்துக்குரியது. ஏன்னா அவனுடைய அற்ப ஆயுள் வெகு விரைவில் முடிய போகுது. நீ எவ்வளவுதான் சொத்து வச்சிருந்தாலும் நீ மரணத்திற்குரியவன். இங்கே பிறந்த உயிர்வாளிகள் அனைத்தும் மரணம், அதாவது காலத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறான். காலம் பதில் சொல்லும் அப்படின்போ இல்லைங்களா? அப்போ காலத்தினால் எப்படி மரணம் எனும் கால தேவன் வருவான், எப்ப வேணா வருவான். 5 வயசுலயும் வருவான், 50 வயசுலயும் வருவான், இடைப்பட்ட காலத்திலயும் வருவான், இல்லை 100 வயசுலயும் வருவான். அப்ப என்ன ஆகும்? இதோட பிரம்மாவோட காலத்துல ஒப்பிடும்போது இதெல்லாம் விட்டில் பூச்சி வாழ்க்கை. ஆனா அதுக்குள்ள போய் கௌரவம் கொண்டு நாம் ஆடணும் அப்படின்னா எப்ப வேணா என்ன வேணா நடக்கும். இப்பதான் நடக்கணும் கிடையாது, இவ்வளவு காலம் கழிச்சு நடக்கணும் கிடையாது. அது வரைக்கும் நாம அனுபவிக்கலாம், நாம திட்டம் போடுவோம். ஆனா இயற்கையோட சட்டம் நம்மளுக்கு வேற திட்டம் வச்சிருக்கோம். சோ நாமளா அதை சரி பண்ணிக்கணும். அடிப்பட்டு சரியாகிறதுக்கு முன்னாடி சிலருக்கெல்லாம் சொன்னா புத்தி இருக்கும், சிலருக்கு பட்டா புத்தி இருக்கும், சிலருக்கு சொன்னாலும் இருக்காது, பட்டாலும் இருக்காது. சோ தமோ குணத்துல இருக்கிறவங்க அப்படித்தான் இருப்பாங்க, பட்டாலும் புரியாது, சொன்னாலும் புரியாது. ஆனா ரஜோ குணத்துல இருக்கிறவங்க அவங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆனா சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா சத்துவ குணத்துல இருக்கிறவங்க அவங்க இயற்கையாகவே, ஏன்னா போன ஜென்மத்துல அவங்க நல்ல காரியங்கள் நிறைய பண்ணினதுனால இப்ப அவங்களுக்கு தானா அந்த விழிப்புணர்வு இருக்கும் உள்ளத்துல. ஆனா அது தட்டி எழுப்பப்படும் போது டக்குன்னு புடிச்சுக்குவாங்க பாருங்க. எவ்வளவு காலம் படிச்சாலும் சிலருக்கெல்லாம் பகவத்கீதை புரியாது, பாகவதம் புரியாது, அதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ரஜோகுணமும் தமோ குணமும் அவங்ககிட்ட அதிகமா இருக்கு. ஆனா சத்துவ குணத்துல இருக்கிறவங்க பாருங்க சீக்கிரம் டக்குன்னு பிடிச்சுக்குவாங்க. தீக்குச்சி மாதிரி, பஞ்சுல எப்படி தீக்குச்சி
பத்த வச்ச உடனே டப்புன்னு பிடிச்சுக்குது. அது போல அந்த அறிவு வந்து ஷார்ப்பா இருக்கும் அவங்களுக்கு. சிலருக்கெல்லாம் லேட்டா தான் வேலை செய்யும். சிலருக்கு ரொம்ப ரொம்ப தமோ குணத்துல இருக்கிறவங்க இதுக்குள்ள வரவும் முடியாது. அது வேற விஷயம். வந்தாலுமே அவங்களுக்கு சீக்கிரம் புரியவும் புரியாது. இந்த கிளாஸை விட்டு அவங்க ஓடி போயிருவாங்க. அடுத்தது ஸ்லோகம் 18. நைத்ராத்ருஷானாம் ஸ்வஜன வியபேஷயா கிரகான் பிரதி யஸ் அனவஸ்திதாத்மனாம் ये अप्यागतान्वक्र विद्याभिशशते आरोपित प्रोभिरहमर्षनाशबी. हरे कृष्णा. படித்தாங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. அவர் உறவினராயிருந்தாலும் அல்லது நண்பராயிருந்தாலும் அவர் மனநிலை குலைந்து வரும் விருந்தினரை முகம் திரித்து ஆத்திரத்துடன் நோக்கக்கூடியவராயின் அவர் இல்லத்திற்கு ஒருவரும் செல்லக்கூடாது. பொருளுரை. எவ்வளவு இழிந்த மனிதனாக ஒருவன் இருந்தாலும் தன் மனைவி மக்களிடமும் உறவினர்களிடமும் அவன் அன்பின்றி நடந்து கொள்வதில்லை. காட்டில் வாழும் புலி கூட தனது எல்லைக்குள் தன் குட்டிகளிடம் அன்பாகவே இருக்கிறது. தட்சன் கொடியவராயினும் மாசுடையவராயினும் தன் மகளாகிய சதியை அன்புடன் வரவேற்பார் என்பதுதான் இயற்கை. ஆனால் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் அனாவஸ்தித என்னும் வார்த்தை அப்படிப்பட்ட மனிதனை நம்பக்கூடாது என்று கூறுகிறது. புலிகள் தம் குட்டிகளிடம் அன்போடு இருப்பினும் சில நேரங்களில் அவைகளையே அடித்து தின்றுவிடும். கெட்ட நோக்கமுடையவர்களை ஒரு நாளும் நம்பக்கூடாது. ஏனெனில் அவர்கள் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. இது போன்ற ஒரு தந்தையை உறவினராக ஏற்றுக்கொண்டு அவரை அழைப்பில்லாமல் அவர் இல்லத்திற்கு செல்வது பொருத்தமற்றது என்று சதி அறிவுறுத்தப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இப்போ சதி தேவி வந்து கண்டிப்பா நான் அப்பாவோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆசையா ஆர்வ கோளாறுனால கேட்டுட்டு இருக்காங்க பெர்மிஷன். ஆனா இங்க சில பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, என்னதான் ஒரு தந்தையாக இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப கெட்ட நோக்கத்துல இருக்கும்போது, எப்படி ஒரு புலி வந்து ஒரு ரஜோகுணத்துல தனது குட்டிகளையே அடிச்சு தானே சாப்பிட்டுக்கும், அதே மாதிரி பாம்பு அப்படிதான் பண்ணும். அது வந்து குஞ்சு பொரிச்ச உடனே அந்த பாம்புகளை முழுங்கிடும். அப்போ இந்த மாதிரி ரஜோகுணம் இருக்கிறவங்க தன்னுடைய உறவுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களோட பொய் கௌரவத்தை காட்டுறதுக்காக என்ன வேணா செய்ய துணிஞ்சிருவாங்க. அதனால சிவபெருமான் நினைக்கிறார் பார்வதி தேவி அங்க போய் அவமானப்படக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவரு திரிகால ஞானி, முக்காலமும் உணர்ந்தவர். அவர் நினைக்கிறார் சரி பார்வதி போய் அங்க அவமானப்பட்டு வரக்கூடாதுன்னு கொஞ்சம் அட்வைஸும் பண்றாரு. ஸ்லோகம் 19. ததாரிபிர்ன வியததே ஷிலிமூகைக சேதே ஹத்தாங்கோ ஹிருதயேன தூயதா ஸ்வானாம் யதா வக்ரதியாம் துருக்கிபிர் திவானிஷம் தப்யதி பர்ம தாடிதாக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு. சிவபெருமான் தொடர்ந்து கூறினார், பகைவனது வில்லிலிருந்து வந்து தாக்கிய அம்பு ஒருவனுக்கு ஏற்படுத்தும் துன்பத்தினை காட்டிலும் அன்பில்லாத உறவினரின் சுடுசொற்கள் ஏற்படுத்தும் துன்பம் இரவும் பகலும் ஒருவனை வருத்தி கொண்டே இருக்கும். பொருளுரை. ஒரு பெற்றோரின் வசை மொழிகளை சில வேளைகளில் பிள்ளைகள் பொறுத்து கொள்கின்றனர். அதுபோல தனது தந்தையின் சுடு மொழிகளை தானும் பொறுத்து கொண்டு தனது தந்தையின் இல்லத்துக்கு செல்ல வேண்டும் என்று சதி முடிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் சிவபெருமான் அவளிடம் மன இயல்பின் இயற்கையானது எதிரினால் ஏற்படும் துன்பத்தினை சகித்து கொள்ளும் அதே சமயம் தனது உறவினரின் வாயிலிருந்து வரும் சுடுமொழிகளால் ஏற்படும் துன்பம் இரவும் பகலும் ஒருவனை வருத்தி கொண்டே இருப்பதோடு அதனை தாங்க முடியாத போகும். அப்பொழுது சிலர் தற்கொலை கூட செய்து கொள்வார் என்று நினைவிருத்துகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்போ பெற்றோரின் வசைமொழிகளை சில வேளை பிள்ளைகள் பொறுத்து கொள்கிறார்கள். அது போல தந்தையின் சுடுமொழிகளை தானும் பொறுத்து கொண்டு தன் தந்தையோட இல்லத்துக்கு போகணும்னு சதி முடிவு செய்யறாங்க. அப்ப எதிரியினால் ஏற்படும் துன்பத்தை கொள்கிறார்கள் சில சமயம். ஆனா ஒரு எதிரி அம்பு விடும்போது அந்த உடம்புல படுற காயம் மறைஞ்சிரும். ஆனா இந்த மனதால் சுடு சொற்கள் சொல்றது வந்து எப்பவுமே யாருக்குமே அழியாது. நீ அன்னைக்கு அப்படி சொன்ன வந்தானே தகாத வார்த்தைகள் சொல்லும் போது என்ன ஆகும்னா, அது உடம்பு மேல பட்ட புண்ணை விட வாயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே
ஒரு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா திருக்குறள்ல? நாவினால் அதனால் சுட்டவடு சுட்டவடு. ஆ. ம். அது போல உள்ளத்துல சிலர் வந்து சொல்கின்ற வார்த்தைகள் அவங்கள பார்க்கறப்பவே அது வந்து எப்பவுமே அந்த வடு ஆறாது. மேல ஒரு காயம் பட்டிருந்தா கூட மருந்து போட்டு நாம சீக்கிரம் ஆத்திடுவோம். ஏன்னா அது மானசீக கொலை. நம்ம வெளியில பண்ற கொலைக்கு வந்து தண்டனைகள் இருக்கு, அரசாங்கமே கொடுக்கும். ஆனா உள்ளத்துல நாம செய்யற கொலைகள், மானசீக கொலைகள் இருக்குவாங்க. பலரை அவமானப்படுத்துறது, காமெடி பண்றேன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள புண்படுத்துறது. இன்னைக்கு வந்து அநாகரிகமா அப்படித்தான் நான் நிறைய பேரு நாங்கெல்லாம் காமெடி பண்றோம், சிலர் நக்கல் அடிக்கிறோம், அவங்கள பலரை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒருவரை அவமானப்படுத்துறது, அப்புறம் அவங்கள பார்த்து சுடுசொற்கள் சொல்றது, சண்டை கோபம் வரும்போது நம்மளுக்கு வந்து கோபம் வரும்போது என்ன பேசுறோன்னே தெரியாது. நாக்குல இருந்து அந்த வாயிலிருந்து என்ன வருதுன்னே தெரியாது. அதான் வாச்சோ வேகம் மனச குரோதோ வேகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜிக்வா வேகம் உத்ரோபஸ்த வேகம் ஏகான் வேதான்யோ விஷகேது தீரன்னு. அப்போ இங்க வந்து சிலர் தற்கொலை கூட செஞ்சுக்கிறாங்க அதனால. இப்ப பார்வதி தேவி இப்படி சிவபெருமானையும் மீறி தன் தந்தை வீட்டுக்கு போறதுக்கு துணிஞ்சுக்கிறாங்க. அடுத்த ஸ்லோகம் 20. யக்தம் த்வம் உத்கிருஷ்ட கதே பிரஜாபதே பிரியாத்மஜானாமசி சுப்ரூமே மதா ததாபிமானம் நபிது பிரபத்யே யதஹ மத்தாஸ்ரயாத் பரிதப்யதே யதஹ. ஹரே கிருஷ்ணா. ராஜலட்சுமி மாதாஜி படிங்க. மாதாஜி வேற படிச்சிருக்கீங்களா? தெரியலையே. மாதாஜி அதான் படிச்சிருக்கேன். 20 அது 20 கரெக்ட். சரி சரி சரி. மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பால் போன்ற வெண்மை நிறமுடைய மனைவியே, கேக்குதுங்களா? பால் போன்ற வெண்மை நிறமுடைய மனைவியே, தக்ஷன் தனது புதல்விகளிலேயே உன்னிடம்தான் அதிக அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நான் நன்கறிவேன். ஆனாலும் எனது மனைவியாக நீ இருப்பதினால் அங்கு உனக்கு உரிய மரியாதை கிடைக்காது. என்னோடு கொண்டிருக்கும் தொடர்பினால் நீ வருந்த வேண்டியிருக்கும். பொருளுரை. சிவபெருமான் தனது வாதத்தில் அவ்வாறு சதி தனியே அங்கே போனால் கூட தனது மனைவி என்பதால் அங்கு நன்கு வரவேற்கப்பட மாட்டாள் என்று கூறுகிறார். அவள் தனியாக சென்றால் கூட அவள் நினைப்பிற்கு நேர்மாறாகவே அனைத்தும் நடக்கும். ஆதலினாலேயே சிவபெருமான் அவள் தனியாக கூட தன் தந்தையின் நிலத்திற்கு செல்லக்கூடாது என்று மறைமுகமாக வேண்டுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா நெட்டு மாதாஜி. திடீர்னு கட்டாயி போச்சு. சரி, ஹரே கிருஷ்ணா. இப்ப ஹரே வந்து பார்வதி தேவி வந்து தனியா போகக்கூடாதுன்னு சிவபெருமான் எச்சரிக்கை கொடுக்கிறார் பார்வதி தேவிக்கு. ஏன்னா ஏற்கனவே பகை உள்ளத்தோட இருக்கிற தக்ஷன் 2 பேர் போகணுங்கிறத விட்டுட்டு அட்லீஸ்ட் நானாவது போறேன் அப்படின்னு சொல்லி இங்க பார்வதி தேவி பர்மிஷனுக்காக கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக அவர் உணர்த்துறார். அடுத்த ஸ்லோகம் 21. பாபத்யமானேன கிருதாதுரேந்திரியः சம்ருத்திபி புருஷ புத்தி சாட்சிணாம் அகல்பயேஷாம் அதிரோடும் அந்யஜசா பரம் பரம் துவேஷ்டி யாதாசூர ஹரிம். மகேஸ்வரி மதேஷ் படி. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. வீண் ஆணவம் கொண்டு மனதிலும் புத்தியிலும் அமைதியற்றிருப்போர் தன்னை உணர்ந்தோரின் பெருமையினை பெறார். தன்னை உணரும் நிலைக்கு உயர முடியாத அசுரர்கள் முழுமுதற் கடவுளிடம் காழ்ப்புணர்ச்சி கொள்வது போன்று தன்னை உணர்ந்த ஞானிகளிடத்தும் காழ்ப்புணர்ச்சி கொள்வர். பொருளுரை. தக்ஷனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் உள்ள உண்மையான பகைமைக்கு காரணம் இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. சிவபெருமான் முழுமுதற் கடவுளின் ஒரு இயல்பினை கொண்டவர் என்பதோடு அவர் பரமாத்மாவை நேரடியாக தொடர்பு கொள்ளும் பெருமையினையும் பெற்று தட்சனை காட்டிலும் உயர்ந்த நிலையில் இருப்பதினால் தட்சன் சிவபெருமானிடம் காழ்ப்புணர்ச்சி கொண்டார். இதை தவிர வேறு சில காரணங்களும் உள்ளன. செல்வம் தந்த செருக்கினால் சிவபெருமானின் உயர்வினை தாக்கிக் கொள்ள தட்சனால் முடியவில்லை. சிவபெருமான் தன் முன் எழுந்து நிற்காததினால் அவர் மீது தக்ஷன் கொண்ட ஆத்திரமானது அவரது காழ்ப்புணர்ச்சியின் உச்சகட்டமாகும். சிவபெருமான் எப்போதும் உளமொன்றி அமர்ந்து பரமாத்மாவை எப்போதும் உணர்ந்து கொண்டிருப்பவர் என்பதனை பூருஷ புத்தி சாஷினாம்
என்னும் வார்த்தைகள் இங்கே குறிப்பிடுகின்றன. எப்போதும் முழுமுதற் கடவுளின் சிந்தனையிலேயே தனது புத்தியினை வைத்திருக்கும் ஒருவரின் நிலை மிகவும் உயர்ந்தது என்பதோடு அதனை சாதாரண மனிதர்களால் பாவனை செய்யவும் முடியாது. தக்ஷன் வேள்வி சாலையினுள் நுழைந்த பொழுது சிவபெருமான் தியானத்தில் ஆழ்ந்திருந்ததினால் அதனை கவனிக்காதிருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே சிவபெருமானிடம் காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்த தக்ஷன் இந்த சந்தர்ப்பத்தினை நன்கு பயன்படுத்தி கொண்டு அவரை சபித்தார். உண்மையில் தன்னுணர்வு பெற்றவர்கள் ஒவ்வொருவரின் உடலையும் முழுமுதற் கடவுளின் ஆலயமாகவே காண்பார். ஏனென்றால் முழுமுதற் கடவுள் தனது பரமாத்மா வடிவில் ஒவ்வொரு உடலிலும் இருக்கிறார். ஓர் உடலுக்கு ஒருவன் மரியாதை செய்யும் பொழுது அது அப்பூத உடலுக்கு செய்யப்படுவதல்ல, மாறாக அதில் உறையும் பரமபுருஷ பகவானுக்கு செய்யப்படுவதாகும். இவ்வாறு பரமபுருஷ பகவானையே எப்போதும் தியானிப்பவன் தனது வந்தனங்களை எப்போதும் தக்ஷன் அவருக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் தக்ஷன் அந்த அளவிற்கு பக்குவமடைந்தவர் அல்லர். அதனால் அவர் தனக்கு செய்யும் மரியாதை தனது பரு உடலுக்கு செய்யப்படுவதாகும் என்ற கருத்தில் சிவபெருமான் தனக்கு மரியாதை செலுத்தவில்லையே என்று அவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டார். சிவபெருமானை போன்ற தன்னுணர்வு பெற்றவர்களின் தரத்திற்கு உயர முடியாத இது போன்ற மனிதர்கள் எப்போதும் காழ்ப்புணர்ச்சி உடையவர்களாகவே இருக்கின்றனர். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் எடுத்துக்காட்டு மிகவும் பொருத்தமானதாகும். அசுரர்கள் மற்றும் நாத்திகர்கள் முழுமுதற் கடவுளிடம் எப்போதும் காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவரை அழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். இக்காலத்தில் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்கும் அறிஞர்கள் எனப்படுபவர் கூட கிருஷ்ணர் மீது காழ்ப்புணர்ச்சி உடையவர்களாக இருப்பதை நாம் காணலாம். கிருஷ்ணர் பகவத்கீதையில் 18.65 மன்மனா பவமத் பக்த, எப்போதும் என்னையே நினைத்து எனது பக்தனாகி என்னை சரணடைவாயாக என்று கூறினால், இந்த அறிஞர் பெருமக்கள் நாம் சரணடைய வேண்டியது கிருஷ்ணரை அல்ல என்று திரித்து கூறுகின்றனர். இதற்குத்தான் காழ்ப்புணர்ச்சி என்று பெயர். அசுரர்கள் அல்லது நாத்திகர்கள் எந்த ஒரு காரணமும் இன்றி முழுமுதற் கடவுள் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்கின்றனர். அதுபோல் தன்னுணர்வு பெற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு பதிலாக சில மூடர்கள் அந்நிலையினை அடைய முடியாதவர்களாயிருந்தும் எந்தவித காரணமும் இன்றி காழ்ப்புணர்ச்சி கொள்கின்றனர். ஹரே கிருஷ்ணங் மதஜி. தேங்க்யூ மதஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதஜி. இப்ப இங்க சிவபெருமான் மேல ஏற்கனவே தக்ஷன் வந்து காழ்ப்புணர்ச்சி கொண்டவனாக, பொறாமை கொண்டவனாக, அனசூயவே. ஏன்னா இந்த பொறாமை உணர்வு ஜட உலகில் எல்லோரிடமும் சில சதவிகிதம் எல்லார்கிட்டையும் இருக்கு. அதனாலதான் நம்ம இங்க வந்தோம். ஏன்னா பகவானிடம் நாம் எல்லாம் பொறாமை கொண்டு அவரை விடுத்து தனித்து ஆண்டு அனுபவிப்பதற்காக, நான் தான் கர்த்தா, அகம் போக்தா, நானே அனுபவிப்பவன், நானே இதற்கு காரணம், நான் இல்லைன்னா இங்க ஒண்ணும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நாமெல்லாம் பொறாமை கொண்டுதான் பகவானை விட்டு பிரிந்து வந்தோம். அந்த பொறாமை வந்து நம்ம பல உயிர்வாளிகள், ஜீவராசிகள் மேல வெளிப்படுத்துறோம். அப்ப இந்த பொறாமையானது பல விதங்கள்ல பலவேறு விதத்துல வெடிக்குது அங்கங்க. அது போல இங்க தக்ஷனுக்கு சிவபெருமான் மேல பொறாமை. ஏன்னா சிவபெருமானே உயர்ந்தவன்னு சொல்றாங்க. நான் தான் உயர்ந்தவன், என்கிட்ட எவ்வளவு பெரிய அரண்மனை இருக்கு, நான் எவ்வளவு பெரிய அதிபதி, எவ்வளவு பேரை நான் வந்து பிரஜாபதி கட்டி ஆள்றேன், நான் பிரம்மாவோட பையன். சிவன் வந்து பிரம்மாவுடைய நெற்றிக்கு இடையில் தோன்றியவர், ருத்ரனாக தோன்றியவர். அப்போ நான் எந்த நிலையில் இருக்கேன், சிவபெருமான் எப்படி கீழான நிலையில் இருக்கிறாரா? ஏன்னா இது வெளிப்புற தோற்றத்தை கண்டு இந்த உலகத்துல நிறைய நாம ஏமாற்றம் அடைகிறோம். வெளிப்புறமாக இருக்கிற காரு, பங்களா, கல்வி, அழகு, இதை வச்சு நாம ஒருத்தரை எடை போடவே முடியாது. ஏன்னா ஆன்மீக அறிவு வேற, பௌதிக தோற்றம் வேற. பௌதிக தோற்றம் என்பது நம்மளுடைய ஜடக்கண்களால் காணக்கூடிய காட்சிகள். இதெல்லாம் மாயினோட காட்சி. பொய்யை மெய்யாக காட்டுவது, மெய்யை பொய்யாக காட்டுவது. உண்மையில் நான் உடல் அல்ல, ஆத்மா என்பதே தன்னுணர்வு பெற்ற நிலை, செல்ஃப் ரியலைசேஷன். ஆனா இங்க யாருக்குமே அந்த உணர்வு கிடையாது. நம்ம உடலாத்தான் நிறைய பாக்குறோம். அப்ப உடலுக்குடைய தேவைகளைத்தான் நாம வந்து அத்தியாவசியமா நினைக்கிறோம். அதற்காக அழுது புரண்டு நாம சாகிற வரைக்கும் அதுக்காக போராடுகிறோம், அதுலயே நிலைத்திருக்கிறோம். ஆனா இங்க வந்து தக்ஷன் அப்படிதான் நினைக்கிறார். சிவபெருமான் வந்து பித்தன் போல நடந்துக்கிறார், பாம்பையெல்லாம் தோல்ல போட்டுட்டு மண்டையை போட்டுட்டு இருக்கிறார். அதனால என் பெண்ணுக்கு வந்து இவர் தகுதியற்றவர். ஆனா எப்படியோ என்னோட பெண்ணை வந்து இவர் மயக்கிட்டாரு, வளைச்சு போட்டுட்டாரு
தகுதி இல்லாத ஒரு மருமகனை நான் எடுத்திருக்கேன், மற்ற மருமகன் எல்லாம் நல்ல விதத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறச்ச இங்க வந்து இவர் எனக்கு மரியாதை கொடுக்கவில்லை. ஏன்னா இவர் ஒரு பக்தரும் கிடையாது, இவர் வந்து ஒரு பௌதிகவாதி. இவர் முக்குணத்திற்கு அப்பாற்பட்டவர், ஆனா இவர் முக்குணத்துக்கு உட்பட்டவர். இதெல்லாம் வந்து ஒரு சூட்சுமமா தான் புரிஞ்சுக்க முடியுமோ தவிர இந்த அகங்காரத்துல இருக்கிறவங்கனால புரிஞ்சுக்கவே முடியாது. அதனால இங்க தப்பு மேல தப்பு செய்யறான் தக்ஷன். அப்ப சிவபெருமான் மேல ரொம்ப பொறாமை கொண்டதுனால அவர் வந்து எந்திரிக்காதது இப்ப பெரிய குறையா இருக்கு. ஒரு ராஜா, நான் வர்றேன், எல்லாரும் எந்திரிக்கிறாங்க என் தந்தையை தவிர. பிரம்மா வந்து அவருடைய தந்தை, அதனால அவர் எந்திரிக்கல. ஓகே, அதை விட்டுறலாம், என் அப்பா தானே, அப்பா எந்திரிக்க வேண்டியது இல்ல. ஆனா ஒரு மருமகன், மருமகன் அப்படின்னா எனக்கு கீழே, ஆனா அவருடைய நிலையோ வேற. பார்வதி தேவி மிக உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க, ஏன்னா அவங்க பகவானுடைய சக்தி. அது புரியாத தக்ஷன் தான் செய்த புண்ணியத்தினால் பார்வதி தேவியை மகளாக அடைந்திருக்கிறோம் என புரியாத தக்ஷன் பார்வதி தேவியை தனது மகளாக ஜடக்கண்ணோட்டத்துல பாக்குறார், எனது மகள். அப்போ எனது மகளுக்கு கல்யாணம் பண்ண அந்த மருமகன் எனக்கு கீழே தான் இருக்கணும். ஆனா இங்க சிவபெருமானோட நிலையே வேற, மிக உயர்ந்த நிலை, தக்ஷனுக்கும் மிக உயர்ந்த நிலை. அப்படி இருக்கிறவர் அவ வந்து மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அழகோ இல்ல அவன் கருப்போ வெள்ளையோ உயரமோ குள்ளமோ, நம்மளை விட உயர்ந்த வயதோ இல்ல தாழ்ந்த வயதோ, அவங்க வந்து ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தால் அவங்க வந்து உத்தம பக்தராக கருதப்படுகிறார். சோ அவங்க வயசை வச்சு நாம அவங்கள வைஷ்ணவர்கள், என்னை விட மேல இருக்கார், அவர் என்னை விட மூத்தவர் அதனால மேல இருக்கிறார், அவனை வணங்கணும், அப்படி கிடையாது. யார் ஒருவர் தீட்சை பெற்றிருக்கிறாரோ அவங்கள வந்து நாம வணங்கணும். அதே போல வணங்குறவர் எப்படின்னா அந்த புகழை தனக்கு எடுத்துக்க கூடாது. ஏன் வணங்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் வணங்கிக்கிறோம்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை நான் வணங்குறேன், எனக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை அவங்க வணங்குறாங்க. அந்த உடலை நான் வணங்கவில்லை, உள்ள இருக்கிற ஆத்மா பரமாத்மா, ஏன்னா ரெண்டுமே ஆன்மீகமானது, அதனால நான் வணங்குறேன். இந்த அறிவு இல்லாம அவங்க புண்ணியத்தை நான் போய் கால் தொடுறதுனால நான் புடிங்கிறேன், ஓடி போய் மறுபடியும் நாம திருப்பி போய் அவங்க காலை தொடுறதுனால அந்த புண்ணியத்தை நாம மறுபடியும் இழுத்துக்கிறேன். இப்படி ஜட கண்ணோட்டத்தில் ஒருவரை ஒருவர் வந்து தவறான எண்ணத்துடன் தொட்டு வணங்க கூடாது. நிறைய பேரு இங்க பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுகள்ல என் காலை தொட்டு வணங்கல, இவங்க போய் அவங்க காலை தொட்டு வணங்குறாங்க அப்படின்னு நம்மளால ரெடியா நிப்போம். அடுத்தது என் காலில் தொட்டு வணங்க போறாங்கன்னு அப்படியே கெத்தா நிப்பாங்க. ஆனா இதுல வந்து ஆன்மீக அறிவு இல்லாம ஒருத்தர் காலில் ஒருத்தரை தொட்டு வணங்குறது அப்படிங்கிறது, அவங்களோட ஆசீர்வாதம் கொடுக்கறது அப்படிங்கிறது, அவங்களுடைய புண்ணிய பலனை சிலதை கொடுக்குறாங்க. அடுத்தவர்கள் காலை தொட்டு வணங்கும் போது, இப்ப நார்த் இந்தியால எல்லாம் போய் பாத்தீங்கன்னா சிறியவர்கள் போன உடனே பெரியவங்களை வணங்குவாங்க. அதன் மூலமா அவங்க புண்ணிய பலனை கொஞ்சம் பெறுகிறார்கள். இதெல்லாம் தெரிஞ்சா நம்ம காலை தொட்டு வணங்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். கல்யாண வீடுகள்ல வரிசையா நிப்பாங்க, என் காலை தொட்டு வணங்கட்டும் அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சு நாம செயல்படணும், எதுக்காக பண்றோம் இந்த சடங்குகள் எல்லாம் அப்படின்னு. அப்போ ரொம்ப உயர்ந்த வைஷ்ணவர்களை வணங்கும் போது அவங்க வந்து தீட்சை பெற்று உன்னத பக்தர்களா இருந்தா அவங்க திரும்பி வணங்க வேண்டியது கிடையாது, நாம வணங்கும் போது. ஏன்னா அவங்களெல்லாம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அவங்கள தொட்டு கும்பிடுறதுனால நம்மளுக்கு அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆனா நாம ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொடுக்கல, அதனால அவங்க நம்மளை திரும்பி வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சமநிலையில இருக்கிற பக்தவங்க ஓரளவு அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வணங்கிக்கலாம், ஆத்மா பரமாத்மா இருவரையும் ரெண்டு பேருமே பார்க்க முடியும், அதனால அந்த எண்ணத்தோட நாம வணங்கணும். இப்ப இங்க வந்து பார்வதி தேவி ஒரு சமயம் ரொம்ப ஃப்ரீயா உட்கார்ந்து பேசும்போது சிவபெருமான்கிட்ட கேக்குறாங்க, சரி நீங்க வந்து என் தந்தை வந்து ஒரு சாதாரண மனிதனாக நினைக்கல, நீங்க சரி ஒரு உயர்ந்த பிரஜாபதி, அதுக்கு வேண்டாம் நீங்க எந்திரிச்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், உன் தந்தையோட நிலைமை வேற, என்னோட நிலைமை வேற, நான் வந்து ஜீவ தத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். சரி அது ஓகே,
சரி என் தந்தைக்குள்ளும் ஆத்மா பரமாத்மா இருக்கிறாங்க, அதுக்காகவாவது நீங்க எந்திரிச்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, நான் வந்து நான் நானாக இல்லை. ஏன்னா அவர் எப்போதுமே தியானத்துல இருப்பார். இப்ப நாமெல்லாம் வந்து தியானத்துல இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது. அங்க சத்தம் வரக்கூடாது, இங்க சத்தம் வரக்கூடாது. ஏன் சத்தம் போடாத, நான் நாமம் ஜெபிச்சிட்டு இருக்கேன், நீ டிவி ஆஃப் பண்ண, எனக்கு டிஸ்டர்பா இருக்கு. ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் எங்க தீ எரிஞ்சிட்டு இருந்தா கூட அதுக்குள்ள தியானம் பண்றானோ, எங்க தண்ணிக்குள்ள தியானம் பண்ணுகிறார்களோ, இதையெல்லாம் வந்து அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க. மிக உஷ்ணமான காலத்துல வெயில்ல தீக்கு நடுவுல நின்னு அவங்க வந்து தவம் பண்ணுவாங்க. இதெல்லாம் மிக உயர்ந்த தவம். ஏன்னா கட்டுப்படுத்துது, புலன்களை அப்படி கட்டுப்படுத்துறாங்க. புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி பகவான் மேல அவங்க தியானம் பண்றாங்க. அதெல்லாம் சிறந்த தவம். அது போல ஒரு குளிர்காலத்துல தண்ணிக்குள்ள போய் உக்காந்து தவம் பண்ணுவாங்க. அந்த முனிவர்கள்லாம் அவ்வளவு மனதையும் உறுப்புகளையும் கட்டுப்படுத்துறாங்க. ஆனா நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகமானது சஞ்சலமானது, எப்பவுமே அங்க துக்கமயமானது. இதெல்லாம் இல்லாமத்தான் அலைகள் ஓயட்டும், அப்புறம் நான் தியானம் பண்றேன், அலைகள் ஓயட்டும், நான் கடவுளை நோக்கி போறேன். எனக்கே நிறைய பிரச்சனை இருக்குது, இது எப்படி நான் கடவுளை கும்பிடுவேன்? சோ இதெல்லாம் எல்லாவற்றையும் நாம தியாகம் பண்ணணும். எல்லா பிரச்சனைகளுக்கும் நடுவுலதான் நாம பகவானை நினைக்கணும். பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நாம இந்த உலகத்துக்கு வந்திருக்கவே கூடாது. நாம பிரச்சனைக்கு மத்தியில தான் இருக்கிறோம், நடுக்கடல்ல தான் விழுந்திருக்கிறோம். அந்த துன்பத்துல எல்லா துன்பத்தையும் நாம தாங்கி கொண்டு நாம பகவானை தியானிக்க வேண்டும். பகவானுடன் அன்பில ஈடுபட்டிருக்கணும், எப்பவும் பகவானோட சிந்தனையில ஈடுபட்டிருக்கணும். அப்போ சிவபெருமான் வந்து நம்மை போல இல்லாதனால எப்பொழுதும் பகவானோட நினைப்பிலேயே வாச்சோ மனசோ கர்மனோ செயல்களாலும் மனதாலும் அவர் வந்து வாக்காலும் எப்பொழுதும் பகவானோட சிந்தனையில் இருக்கிறார். அவர் வந்து என்னைக்கும் தவறுவதே கிடையாது, தவறிழைக்காதவர். சில சமயங்கள் தவறாக நினைத்தாலும் கூட அது அவரோட பகவானுடைய அந்தரங்க சக்தியினால் அவர் ஆட்கொள்ளப்படுகிறார். இப்படி சிவபெருமானோட உயர்ந்த நிலை. அப்ப நான் வந்து நானாக இல்லை, அவர் வந்ததே எனக்கு தெரியாது, சபைக்குள்ள வந்தது, அதனால நான் எந்திரிக்கல. அது உங்க தப்பு தானேன்னு கேட்கும்போது, இல்ல, நான் வந்து பகவானால் ஆட்கொள்ளப்பட்டேன். இப்ப நான் வந்து என்னை முழுசா பகவானுக்கு கொடுத்துட்டேன். என் மனம் உடல் எல்லாத்தையும் பகவான்கிட்ட கொடுத்துட்டேன். என்னோட சொற்களை பகவானுக்கு நான் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிருக்கேன். அப்போ என்னை வந்து ஆட்கொள்ளுவது யார்? என்னோட கண்ட்ரோல்ல நான் இல்ல, அப்ப பகவானோட கண்ட்ரோல்ல நான் இருக்கேன். அப்ப பகவான் உள்ளிருந்து எனக்கு சொல்லியிருக்கணும் நீ எந்திரின்னு. ஆனா பகவான் என்னை எந்திரிக்க சொல்லல, அதனால என் உடம்பு எந்திரிக்கல. புரியுதா உங்களுக்கு? யாருக்காவது புரியலையா இல்ல புரிஞ்சுதுங்களா? இது கொஞ்சம் கவனமா கேட்கணும். ஏன்னா பக்தர்கள் எப்பொழுதும் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க? பகவானோட கட்டுப்பாட்டுல. பகவான் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கார்? பக்தனோட கட்டுப்பாட்டுல. இந்த இணைப்பு ரெண்டு பக்கம் இருக்கு. அப்ப பக்தன் இல்லாம பகவான் இல்ல, பகவான் இல்லாம பக்தன் இல்ல. பக்தன் பகவான் பக்தன் அப்படின்னாலே அங்க ரெண்டு பேருக்கு இடையில பக்தி தொண்டிருக்கின்றது. அப்போ ஒருவன் பக்தன் தன்னை முழுவதுமாக பகவானுக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த பக்தி தொண்டு பாலமாக செயல்படுகிறது. இங்க வந்து அவர் ஏன் எந்திரிக்கல அப்படின்னா அவரோட குற்றம் இல்லையே. ஏன்னா அவர் முழுசா பகவானோட கண்ட்ரோல் இருக்கிறார். பகவான் அவருக்கு மேபி பரமாத்மாவா இருந்து தூண்டி இருக்கணும், நீ எந்திரி, பெரிய பிரஜாபதி வர்றாரு அப்படின்னு. ஆனா பகவானுக்கு மேல அங்க யாரும் கிடையாது. பகவானுடைய பக்தனுக்கு மேல பிரஜாபதி ஒண்ணும் உயர்ந்தவன் கிடையாது. சோ இதனால தப்பே கிடையாது. ஏன்னா சிவபெருமான் எந்திரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதே மாதிரி நாம இன்னொரு சம்பவம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? வியாசாசனத்துல ரோமஹர்ஷர் அந்த முனிவர் வந்து பலராமர் வந்திருக்கும் போது எந்திரிக்கவே இல்லை. என்ன செஞ்சிருக்கணும்? ஏன்னா எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் வந்திருக்கும் போது, மற்ற யாராவது வந்திருக்கும் போது அவர் எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை வியாசாசனத்துல இருந்து. ஆனா பலராமரே வந்திருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா பகவானே வந்திருக்கிறார், அப்ப அவன் எந்திரிச்சிருக்கணும். ஆனா எந்திரிக்காம தவறு பண்ணிட்டார்.
அதனால என்ன பண்றார், பலராமர் அவரை எரிச்சிடுறார், அவரை கொன்னுடுறார். சோ சூழ்நிலைகளை நாம சரியா புரிஞ்சுக்கணும். யாருக்கு மரியாதை தருவது? பக்தர்கள் வந்து 3 விதமாக நாம கனிஷ்ட பக்தர், உத்தம பக்தர், மத்தியம பக்தர். யாருக்கு எவ்வாறு மரியாதை தர வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து சிவபெருமான் செய்தது தவறே கிடையாது அப்படின்னு பார்வதி தேவி உணர்ந்துக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து தன் தந்தையின் அந்த யாகத்திற்கு போயே ஆகணும்னு பிடிவாதமா ஒரு பெண் அப்படிங்கிற நிலையில அவங்க நடந்துக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாங்க.